செம்ம டேஸ்டியா இருந்தது. ஸ்கூல் சைட் டிஷ்க்கு நான் சிப்ஸ் வச்சு பேக் பண்ணேன். இனிமே சைட் டிஷ் வேண்டாமா, இதை சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு பசங்க ரிவ்யூ கொடுத்தாங்க. இதை செய்யறதுக்கு 1 கப் சோயா சங்க்ஸை நல்ல சுடு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா தண்ணி இல்லாம பிழிஞ்சு மிக்சர் ஜார்ல மாத்திட்டு கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு சட்டில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கோங்க. இதுல தூளா கட் பண்ண 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு தூளா கட் பண்ண ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதுல ஒரு 10-12 அவரைக்காய் இருக்கும். இந்த மாதிரி மெல்லிசா அரிஞ்சு அதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் காய் வதங்கின பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சோயா சங்க்ஸ் கீமாவை உள்ள சேர்த்துருங்க. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா இல்ல சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதம் 2 கப் சேர்த்துக்கிறேன். ஃபைனலி கை நிறைய கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு பசங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி பாருங்க. எப்படி சாப்பிட்டுட்டு வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா ஒண்ணு, சமைக்கும் போதும் சரி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் போதும் சரி லவ்வோட செய்யுங்க.